அடிக்க வெயில பாரு, மனுஷன் மக்கள் வெளியே வர முடியுதா? இன்னைக்குன்னு பார்த்து கருவாடு கொண்டு வர பாட்டியே காணும். கருவாடு வந்தனா பிள்ளைக்கு வாங்கி குழம்பு வச்சு கொடுக்கலான்னு பார்த்தா அடிக்க வெயில்ல நானே கருவாடாயிருவேன் போலயே. ஏத்துல போறவரு அடிச்சதுல ஒத்த கண்ணு இப்படி ஆயிடுச்சு. இந்த மூஞ்சி வச்சுட்டு நான் என்னன்னு தெருவுக்கு போவேன். ரோட்டு கரைக்கு போனாலாவது ஏதாவது மீன் வரும், வாங்கிட்டு வரலாம். வெளியில போனேன்னா அவ்வளோ ஒரு என்னது மூஞ்சில அடிபட்டிருக்கு, என்னாச்சு ஏதாச்சுன்னு துக்கம் தான் விசாரிப்பாளுவேன். நம்ம வாயை வச்சுட்டு சும்மா இருப்போமா? நம்ம ஏதாவது சொல்லவே அவ்வளோ நம்ம வீட்டுல இலவு உளுந்த மாதிரியே விசாரிப்பாளுவோம். அதுக்கு தானே தெருவுக்குள்ளேயே நடமாடாம வீட்டுக்குள்ளேயே கிடக்கேன். ஒரு நல்லது பொழுது வெளியே போக முடியுதா? அந்த பிள்ளைக்கு மீன் வாங்க போக முடியுதா? ஒரு கருவாடு வாங்க போக முடியுதா? ஒரு கடவுளுக்கு போக முடியுதா? அவருக்கு பேதி எடுக்க என் கண்ணடிச்சு உடைச்சிட்டாரு. ஏட்டிவிலா அதுல நிக்கிறது மல்லிக்குட்டி தானே பாருங்க. ஆமாக்கா, மல்லியக்கா தான். மதிலுக்கு மேல கடந்து என்னத்தையே எட்டி எட்டில பார்த்த மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியலையே, போய் பாப்போம் வாங்க. ஏன் மல்லிக்குட்டி, என்னது யாரோ கூட்ட மாதிரில இருக்கு. ஐயே, இது நம்ம கும்பலு. இந்த மூஞ்சோட பார்த்தாவன்னா என்ன நினைப்பாவே? இதுக்கு தானே இத்தனை நாள் வெளியே போகாம கிடந்தேன். இளவு காயம் எப்ப ஆறி தொலையுமோ தெரியலையே. என்னக்கா நம்மளை பார்த்துட்டு திரும்பி நின்ன மாதிரி இருக்கு? என்னன்னு தெரியலையே, வாங்க போய் பாப்போம். கடவுளே, இது எதுக்கு இப்ப இங்க வரவே? எப்படியாவது முக்காடு போட்டுட்டு வீட்டுக்குள்ள ஓடிடுவோம். என்னக்கா இது, நம்மள பார்த்தோன்னே தலையில முக்காடு போட்ட மாதிரி இருக்கு. ஏன் மல்லிக்குட்டி நில்லு. என்னன்னு தெரியலையே. ஏட்டிவில விசைய வாங்க, என்னன்னு போய் பாப்போம். ஏட்டி மல்லிக்குட்டி, என்ன இவா நம்மளை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி இருக்கு. சண்டையும் போடல, ஒன்றும் போடல, பிறகு எதுக்கு நம்மளை பார்த்து பயந்து ஓடுறாளோ தெரியலையே. இழிச்சத்த சோனியா, நீ எப்பமா வந்த? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கத்த. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிய? நல்லா இருக்கும் டீ. ஆமா, எப்ப வந்தா? உங்க அம்மா ஒரு வாரத்தை கூட சொல்லலையே. அத்தை, நான் வந்து ஒரு 2 நாள் தான் இருக்கும். என்னம்மா உடம்புக்கெல்லாம் பரவாயில்லையா? மாசமா இருக்கான்னு வர கேள்விப்பட்டோம். ஆளு ரொம்ப இழைச்சிட்டியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, நல்லா தான் இருக்கேன். நல்லா சாப்பிடுமா சுவாணி, முன்னைய விட இப்ப ரொம்ப இழைச்சிட்டேன். அப்படியா அத்தை? சுவாணி, வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் அத்தை. அம்மா, இது எத்தனாவது மாசம்? 3வது மாசத்தை. அப்படியா? எனக்கு 4வது மாசம்மா. என்னத்த சொல்றீங்க? நீங்களும் கன்சீவா இருக்கீங்களா? ஆமாம்மா. பாத்தீங்களா, எங்க அம்மா சொல்லவே இல்லை. ஆமா, அதெல்லாம் விடு. உங்க அம்மா என்ன எங்களை பார்த்த உடனே தலையில முக்காடு போட்டுட்டு வீட்டுக்குள்ள ஓடி வந்துட்டாவ? வீட்டுக்குள்ள ஓடி வந்துட்டாவளா? அட ஆமாங்கிறேன். அதனாலதான் நாங்க எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டே வரோம். இருங்க அம்மா, அம்மா யாரு வந்திருக்கவன்னு பாரு. இருங்க தே, நான் உள்ள போய் கூப்பிட்டுட்டு வரேன். நீங்க எல்லாரும் உட்காருங்க. நெட்டூஸ், நீ கீழே உட்காரதாட்டி, சோபால உட்காரு. மாசமா இருக்கும்போது கீழே உட்கார்ந்து இருந்துச்சா நல்லதுதான். ஆனா இப்போதைக்கு வேண்டாம். ஆமா டீ, மேல உட்காரு. ஏக்கா, உங்களை எல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எதுக்கு டீ உன்னை மேல உட்கார சொன்னதுக்கா? அதுக்கு இல்லக்கா, எனக்கு 1-2 விஷயம் தெரியாட்டினாலும் நீங்க எல்லாரும் சொல்லி கொடுக்கியல்ல, அதுவும் இல்லாம நீ நல்லா பாத்துக்கிடுறிய. முன்னாடியை விட இப்ப என் மேல ரொம்ப பாசமா வர இருக்கிய, அதான். ஏட்டி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ எங்களை நம்பி வந்திருக்கா, உன்னை நல்லா பாத்துக்கிடணும். பிறகு உங்க அம்மா எங்களை தானே கேள்வி கேட்பாவே. அதுவும் இல்லாம நீ வயசுல சின்ன பிள்ளை, நாங்க இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். அதான் எங்களுக்கு தெரிஞ்சது நல்ல இது கெட்ட இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்கோம். இம்மா இழிச்சத்தை அப்புறம் நெட்டவழியத்தெல்லாம் வந்திருக்காவே. நீ என்ன அவில பார்த்து முக்காடு போட்டுட்டு ஓடி வந்தியாமா? ஐயோ, வந்துட்டாள்வளா? என்னம்மா? கேட்டி மக்களே, உங்க அப்பனை பாரு, மூஞ்சி அடிச்சு உடச்சி வச்சிருக்கான். இந்த மூஞ்சோட நான் எப்படி வெளியே போய் நிக்கிறது? அதுக்குதான் இத்தனை நாள் வெளியே போகாம வீட்டுக்குள்ளே இருந்தேன். சரி, இன்னைக்கு கருவாடு வருதான்னு பாப்போன்னு வாசல்ல தான் நின்னேன். உள்ள பாத்துட்டாளுவோ. ஏமா, அவையெல்லாம் உன் ஸ்நேகிதி தானம்மா. மூஞ்சில அடிபட்டிருக்கத பார்த்தா என்னட்டி நினைப்பாவே? ஆமா, அவையெல்லாம் உன்னை தேடி வந்திருக்காவ. ஐயோ, என்னத்த சொல்ல போறேனோ தெரியல. சரி போ, வரேன். ஏட்டிவளா, வாங்க வாங்க, எப்போ வந்தீங்க? என்னக்கா இது, மூஞ்சில இப்படி அடிபட்டு இருக்கு? ஏட்டி மல்லிக்குட்டி, ஒரு வாரமா எதுக்கிட்டி மரத்தடிக்கே வரல? அதானே, எங்களை பார்த்தோன்னா முக்காடு போட்டு ஓடி வரியே. நாங்க எதுவும் தப்பு பண்ணிட்டோமா? எங்க கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கியலா? சி, அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி. சுவானியா வந்திருக்கா, ஒரு வாரத்தை கூட சொல்லல. ஏட்டிவளா, நான் வெளியே வந்தாதானே உங்களை பார்க்கவும் இல்லை, உங்ககிட்ட பேசவும் இல்லை, வேற என்னன்னு சொல்ல முடியும்? அதை தான்ட்டி நானும் கேட்கேன், எதுக்கு வெளியே வரல? மூஞ்செல்லாம் என்ன காயம்? அம்மாடி சுவாணி, எல்லாருக்கும் 1 கிளாஸ் மோர் கரைச்சி எடுத்துட்டு வாமா. ஆ சரிம்மா. அந்த பிள்ளைய போய் வேலை சொல்லிட்டு இருக்கியா? ஆமா, மூஞ்செல்லாம் என்னட்டி காயம்? அது வேற ஒன்றும் இல்லக்கா, பாத்ரூம் கழுவும் போது வலிக்கு விழுந்துட்டேன், ஒரே அடி, அதான் வெளியவும் வர முடியல. சரி டீ, இந்த பிள்ளை வந்திருக்கு, ஒரு வார்த்தை ஃபோன் போட்டு சொன்னியா? போன்ல துட்டெல்லாம் ஒன்றும் இல்லக்கா, போனெல்லாம் கட் பண்ணி 1 மாசம் ஆயிட்டு. என்னட்டி சொல்றா? ஒண்ணுமே நம்ப முடியலையே. வேணனே என் போனுக்குல இருந்து ஒரு போன் அடிச்சு பாருங்க, போன் போகுதான்னு. துட்டிலன்னு சொல்லும். ஐயோ, அது இல்லட்டி, பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தேன்னு சொன்னால அதே. அதானே, பாத்ரூம்ல வலி குழுந்தா கை காலில் அடிபடும். இது என்ன ஒத்த சைடு கண்ணெல்லாம் போயிருக்கு? எனக்கு என்னமோ யாரோ வசமா வாங்கி கண்ணு மேலேயே குத்துன மாதிரிலாம் தோணுது. ஆமாட்டி, அவரு தான் என்னைய போட்டு வெளி வெளின்னு வெளுத்துட்டாரு. வெளுத்ததுல ஒத்த கண்ணு போயிட்டு ஆளை பாரு.
பாத்ரூம்ல வலி குழுந்து விட்டேன், கப்பு வந்து கண்ணுல அடிச்சிட்டு. சரி டி, எங்களை பார்த்தோன்னு எதுக்கு முக்காடு போட்டு ஓடி வந்த? ஐயோ நான் உங்களை பார்க்கவே இல்லை, இப்பதான் பாக்குறேன். வெயில் அதே அடிக்கல, தாங்க முடியல. அதான் சேலையால முக்காடு போட்டு வந்தேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நடிக்காத மல்லிக்குட்டி, உனக்கு போய் சொல்லவே வராது. ஆனா நீ நல்லா நடிக்கன்னு மட்டும் தெரியுது. அட நிஜமாதாக்கா? என்னமோ சொல்றப்போ. ஆமா நெட்டூஸ், நீ எப்படி வந்த? அவ எங்க போனா வர்றதுக்கு? அவ ஒரே இதா அவிய அம்மா வீட்லயே செட்டில் ஆயிட்டா. அப்படியா? ஒரு ஃபோனும் இல்லை, ஆள் அட்ரஸும் இல்லை. வந்து பார்த்தா அடிபட்டு கிடக்கு. என்னட்டி இது எப்படி சங்கடத்துக்கு ஆளாக்குறிய? அதானே, என்ன ஏதுன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். நானும் வெளியே வரலாம் அப்படிதான் பார்த்தேங்க. மூஞ்சில இப்படி அடிபட்டிருக்கு, வெளியே வந்தா யாரு இது எப்படி அடிபட்டுச்சு என்ன அப்படின்ட்டு எல்லாரும் சரி பண்ணுவோம். அதான் எதுக்கு அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளேயே கடந்து போனேன். நல்ல விலட்டி, நாங்கள் இன்னைக்கு ஒன்னே பார்க்கலான்னு வந்தோம். இல்லாட்டி இதுவும் தெரிஞ்சிருக்காது. அப்ப என்னையே பார்க்கறதுக்கு அந்த பக்கமா வந்தியலா? ஆமா, நெட்டவழிக்கு நாளையோட 4 மாசம் முடிஞ்சு 5வது மாசம் தொடங்குது. அப்படியா? அதான் 5வது மாசம் சோறு பொங்கி போடணும்லாட்டி உன்னை கூப்பிட்டுட்டு போலான்னு வந்தேன். ஆமா போடணும், எல்லாரும் சேர்ந்து ஆளும் பெருமா போடுவோம்க்கா. சரி டி. மீனாட்சி அம்மாட்ட சொல்லணும்ல? ஆமாட்டி, நம்ம 4 பேர், மீனாட்சி அம்மா ஒன்று சேர்த்து 5 பேர். 5 பேர் போதாது? போதும் போதும், இந்த 5 முடிகிறதுக்குள்ள போடணும்லக்கா. ஆமாட்டி, அதான் என்னைக்கு வசதியா இருக்குன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். வர ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையே சோறு பொங்கி போட்டுருவோம். சரி டி. அம்மா யார் யாரெல்லாம் என்னென்ன சாப்பாடு ஆக்க போறிய? ஏக்கா இதுல என்ன இருக்கு, எப்பயும் ஆக்குற மாதிரிதான். ஒரு ஆளு தயிர் சாதம், ஒரு ஆளு லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு சாதத்தை 5 சாதம் போட வேண்டியதா? என்னடா இது ஒரு பிரியாணி கூட கிடையாதா? ஏட்டி, இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். இந்த மாதிரி சாதங்கள் தான் போடணும். அதே மாதிரி உனக்கு ஒரு 7 மாசம் பிறக்கும்போது 7 சாதம், 9 மாசம் பிறக்கும்போது 9 வகையான சாதம் செஞ்சு போடுவோம். அப்ப சோனியாக்கும் செய்யணும்லக்கா? ஆமா நெட்டூஸ், அவளுக்கு இப்போ தானே 3 பிறந்திருக்கு. இனி 4 முடிஞ்சு 5 பிறக்கும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆக்கி போடுவோம். சரி. என்ன டீ, மூஞ்சே சரியில்லை, ஏதோ யோசனையில இருந்த மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ஆமா, சோனி என்ன எத்தனை மாசத்துக்கு இருப்பா? 1 மாசம் போல இருப்பாக்கா. ஏட்டி, ஒரு 5 முடியட்டும். 5 முடிஞ்சு சின்னதா சாப்பாடு ஆக்கி போட்டு வளையெல்லாம் போட்டு கொண்டு போய் விட்டுட்டு வருவோம். அதுக்கு அவிய மாப்பிள்ளை என்ன சொல்றாவளோ தெரியல, மாப்பிள்ளையும் இங்கதான் இருக்காரு. அப்படியா? ஆமாக்கா, ஆபீஸ்க்கு போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. சரி சரி, மாப்பிள்ளையும் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இப்ப ஆபீஸ் வேலைக்குலாம் அவ்வளவா போறது இல்லக்கா, சோனியாவை பாத்துக்கிறதா முழு வேலை. நீங்க எப்ப வந்தாலும் மாப்பிள்ளையே பாக்கலாம். பரவாயில்லையே, இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு சோனியா கொடுத்தல வச்சிருக்கணும். உனக்கு மட்டும் என்ன டீ, பாபு தாங்கு தாங்குன்னு தாங்குதாரு. ஆமா, வெயிட் தாங்கலையா, கொஞ்சம் நீங்க தாங்குறீங்களா? வெயில் எப்படி அடிக்க பத்தியலக்கா? ஆமாட்டி, வீட்டுக்குள்ளே இருக்க முடியலன்னா பாரா, வாயேன் அந்த மரத்தடிக்கு. இல்லக்கா, இந்த காயெல்லாம் சரியாவட்டு, இல்லைன்னா எல்லாரும் எப்படி விழுந்தானே கேட்பாவே. ஆமாட்டி, அதுவும் சரிதான். சரி டி, அப்ப நாங்க கிளம்புறோம். என்னக்கா வந்த உடனே கிளம்புறீங்க? பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்கு, நீ பிள்ளையை கவனி. அவளுக்கு என்ன தேவையாது செஞ்சு கொடுட்டி, நாங்க போயிட்டு வரோம். சரிக்கா, நான் அந்த காயெல்லாம் ஆறட்டும், மரத்தடிக்கு வாரேன். சரி. உடம்ப பாத்துக்கிடுங்கக்கா, நீங்க நல்லா இருந்தாதான் சோனியாவை பார்க்க முடியும், பாத்துக்கிடுங்க. ஆமாட்டி, அது என்னவோ உண்மைதான். சரிக்கா, அப்ப நாங்க கிளம்புறோம். எப்பா ஒரு பொய்ய மறைக்கு எத்தனை பொய் சொல்லிருக்கு. நெட்டவழிக்கு வர 5வது மாசம் தொடங்கிட்டா சாப்பாடு செஞ்சு போடணுமே, கொஞ்சம் செலவாகும். கையில வர துட்டும் இல்லை, இவரு ஒரு துட்டும் தர்றதில்ல. கேட்டா வீட்டுக்கு உண்டான பொருள் தான் நான் வாங்கி போடுறோம்ல, உன் கையில எதுக்கு துட்டு அப்படிங்காரு. என்ன செய்ய? சரி, ஏதாவது ஒரு உண்டியில உடைச்சு எடுப்போம். இந்த சிலிண்டர் வேற முடிஞ்சு போச்சு. சிலிண்டருக்கு போன் போட்டா போனே போமாட்டுக்கு. என்ன செய்ய, இனி அடுப்புல தான் சோறு பொங்கணும் போலயே. அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு சண்டைங்கன்னு எந்த நாடுன்னு நமக்கு தெரிய மாட்டுக்கு. இனி சிலிண்டர் இல்ல, அடுத்த வண்டிக்கு பெட்ரோல் இருக்காது, அடுத்த செல்போனுக்குலாம் டவர் போப்புதாமே. சவன் எல்லாம் பெய் தொலையட்டும். இனி எல்லா கோட்டையும் அழிச்சு விட்டு முதல்ல இருந்து வருவோம். ஆதிவாசி மாதிரி எல்லாரும் இலையெல்லாம் கட்டிக்கிட்டு, செல்போன்லாம் இருக்காது, நிலா வெளிச்சத்துல எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு, அடுப்பு, விறகடுப்பு, மண்ணடுப்புன்னு எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு, பிறகு இந்த பைக்கு காரு எதுவும் இருக்காது, சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு வாழ்க்கை நல்லா சொர்க்கமாயிரும். அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு சண்டை அப்போ தொடர்ந்து இருக்கட்டும், அப்பதான் பழைய இதுக்கு திரும்ப முடியும் போல. ஏக்க உன்னை எங்கெல்லாம் தேடியது, வீட்டுக்குள்ள ஆள் அடக்கமே இல்லை. இவ ஒருத்தி, ஏட்டி சிலிண்டர் தீர்ந்து போச்சுட்டி, வரவு போய் பறக்கிட்டு வரேன். என்னது விறவடுப்புலையா? ஐயோ எக்க, எனக்கு விறவடுப்புல ஆக்கணும், என் உடம்புக்கு ஒத்துக்கிடாதே. டீ ஆஸ்துமா வந்துருமா? ஐயோ அது இல்லக்கா, புகெல்லாம் கண்ணுக்குள்ளலாம் ஏறும், அழுகையா வரும். அவன் அங்க சமைக்கிறதுக்கு சிலிண்டர் இல்லைன்னு அழுகுறான், உனக்கு வறுவடப்புல வரப்போக அழுகையா வருமா? அறியது என் கூட வந்து நெருப்பு பத்த வை. அம்மா இன்னைக்கு என்ன சாப்பாடு? ஏட்டி சமந்தி அம்மா 2 நாளைக்கு இங்கதான் இருக்க போறாவ. இனி 2 நாளைக்கு அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு தான். என்னக்கா இது, நான் வந்து இருந்தப்ப உனக்கு பிடிச்ச சாப்பாடா ஆக்கி தரேன்னு சொன்னேன், இப்ப என்னன்னா சமந்தி அம்மாவுக்கு பிடிச்ச சாப்பாடுங்கிற. ஏட்டி இனி எத்தனை பேர் வந்தாலும் யாரு கடைசியா வரவளோ அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் ஆக்க முடியும். உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு, அதையும் ஆக்கி தாரேன். எனக்கு இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குக்கா. அவ்வளவுதானே, விடு, இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணியே செஞ்சிருவோம். உனக்கு பிடிச்சதான் இன்னைக்கு செய்ய போறோம், போதுமா? சரிக்கா. கடவுளே, முடியலப்பா, எனக்கு முடியல. நல்ல ஐடியா வந்திருக்கு. ஆமா, சிலிண்டர் காலி ஆயிட்டு வரவு போய் பறக்கிட்டு வரோம். நாளைக்கு இதை வச்சு ஒரு கதை போட்டுற வேண்டியதான். அடுத்து என்னென்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க.